ஒருவர் முன்னதாக 1000 கோடின்னு சொல்றாரு, பின்னாடி அமலாக்கத்துறை அதே எண்ணிக்கை 1000 கோடி அப்படிங்கிறத பதிவிட்டு சொல்றாங்க. பொதுவா ஒரே ஒரு கருத்து, இன்னைக்கு மிக பிரம்மாண்டமான அனைத்து தரப்பட்ட மக்களாலும் வரவேற்கக்கூடிய ஒரு நிதிநிலை அறிக்கையை முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு நிதியமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே தாக்கல் செய்திருக்கின்றார்கள். இந்த அமலாக்கத்துறையுடைய சோதனைகள் நிறைவேற்றி இப்ப எத்தனை நாள் ஆச்சு? 3 நாள் ரைடு நடத்தினாங்க, முடிஞ்சு இப்ப எத்தனை நாள் ஆச்சு? அது ஏன் நேற்று மாலை அந்த அறிக்கையை வெளியிடணும்? இன்றைய நிதிநிலை அறிக்கையில் அரசின் சார்பில் முதலமைச்சர்கள் நாட்டு மக்களுக்கு பல்வேறு சிறப்பு திட்டங்களை வழங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதை மக்களிடத்தில் தவறான ஒரு விஷம பிரச்சாரமாக மக்களிடத்தில் மூடி மறைப்பதற்காக ஒரு தோற்றத்தை அவர்கள் உருவாக்குவதற்காக நேற்று மாலை அவசரமாக இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே அரசினுடைய திட்டங்களை முதலமைச்சருடைய திட்டங்களை நிதிநிலை அறிக்கையிலே மக்களிடம் மறைப்பதற்கான அந்த முயற்சிகள் ஒருபோதும் அவர் எடுத்திருக்கக்கூடிய முயற்சிகள் பலிக்காது. எனவே முதலமைச்சர்கள் இந்த மும்மொழி கொள்கை, தொகுதி வரையறை, இது ரெண்டையும் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை அடித்தட்டு மக்கள் வரை எடுத்து சென்றிருக்காங்க. முதலமைச்சருடைய ஓங்கி ஒலிக்கக்கூடிய குரல் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். இந்த குரல் அடித்தட்டு மக்கள் வரை, கிராமத்தில் இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள் வரை சென்று மக்களுடைய குரலாக, இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. இதை பொறுத்து கொள்ள முடியாத ஒன்றிய ஆட்சியாளர்கள் அமலாக்கத்துறையை ஏவிட்டு இது போன்ற சூழ்நிலையை உருவாக்குவதற்கு முயற்சிகள். ஒரு குறிப்பா ஒன்று சொல்றேன். தமிழ்நாட்டு மக்கள் முதலமைச்சர்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய ஒரு அளப்பரிய நம்பிக்கை, முதலமைச்சர்கள் வைத்திருக்கக்கூடிய மக்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, இந்த நம்பிக்கைக்கு மக்களிடத்தில் ஒரு அவப்பெயரை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நீங்க கேட்ட மாதிரி கேள்வி. முதல்ல அவர் ஒரு கருத்தை சொல்றாரு 1000 கோடின்னு, அதையே பின்னாடி அமலாக்கத்துறை தன்னுடைய அறிக்கையில 1000 கோடி என்று பதிவிடுகின்றார்கள். அதுல 1000 அர்த்தங்கள் அடங்கிது. நாங்க முதல்ல இருந்து யூகிச்சோம். ஏன்னா பத்திரிகையில அரசல் புரசலா நீங்க செய்தி போட்டீங்க ஒரு 4-5 நாளா. அந்த நாங்க என்ன யுகிச்சோமோ இன்னைக்கு இடியினுடைய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பில் அது இருக்கு. அதனால் நாங்க பயந்தது உண்மைதான். 1000 கோடி ரூபாய்க்கு மேல இல்ல கிக் பேக் கமிஷன் நடந்திருக்கு. நிச்சயமாக சத்தீஸ்கர், டெல்லியில லிக்கர் ஸ்கேம் என்ன நடந்ததோ அதை விட பெரிதாக சென்னை லிக்கர் ஸ்கேம் இருக்கும் என்கின்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்கு. இதையெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் தமிழக அரசு டீலிமிட்டேஷனு, இன்னைக்கு இந்த சிம்பிளை மாத்துறது, வேல்யூவை மாத்துறது, புதுசா ஏதோ ஒரு கண்ணாமூச்சி விளையாண்டு இருக்காங்க. இது நிச்சயமாக வருகின்ற நாட்கள்ல இது பூதாகரமாக மாறும். முதலமைச்சருடைய நேரடி பார்வையில் இருக்கு. அந்த டாஸ்மாக் துறையினுடைய அந்த அமைச்சர் இப்பதான் சிறைக்கு போயிட்டு வெளியே வந்தாரு. வந்த பிறகு மறுபடியும் இது போன்ற நிகழ்வு நடந்திருக்குன்னா முதலமைச்சர் அவர்கள் தமிழக மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றார். தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, டாஸ்மாக்ல என்ன நடக்குது, 1000 கோடி ரூபாய்க்கு மேல கிக் பேக், இது கமிஷன் ஊழல் என்று சொல்வதை விட இதுல கிக் பேக் நடந்திருக்கு. டாஸ்மார்க்க முறையா பயன்படுத்தாம, லிக்கர் கம்பெனியை முறையா பயன்படுத்தாம, ஃபேக்கான சீல் வச்சு பிளாக் மார்க்கெட்ல தனியா கலால் சுங்க வரிக்கு உட்படாம வெளியே கொண்டு வந்து இவ்வளவு பெரிய மோசடியார் அரங்கிட்டு இருக்கிறாங்க. முதலமைச்சர் இதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. பதில் சொல்வாரான்னு பாப்பாங்கண்ணா. ஆனா நிச்சயமா இதுக்கு போற எந்த மாற்று கருத்து இல்லைங்கண்ணா. இது மக்களுடைய அடிப்படை பிரச்சனை. நாங்க இடி அவங்க அதிகாரப்பூர்வமாக செய்தி குறிப்புக்காக காத்திருந்தோம். மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி இன்னும் 2-3 நாட்களில் எடுக்க போறோம். அதற்கான அறிவிப்பு நாளைக்கு வருங்கண்ணா. எல்லாமே கோர்ட்டுக்கு போறாங்க, கோர்ட்ல பாக்குறாங்க. யாரை கைது பண்ணாலும், இடி கைது பண்ணாலும் கோர்ட் அதை பார்த்து ஜாமீன் கொடுக்கணுமா கொடுக்கூடாதுன்னு முடிவு பண்றாங்க. இது எப்படி அரசியல் பழிவாங்கக்கூடிய நடவடிக்கை? தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் தெரியும், டாஸ்மாக் லிக்கர் கம்பெனி இது ஒரு பெரிய மாஃபியா. ஒரு சாதாரண மனிதருக்கும் கூட தெரியும். திமுக வந்த பிறகு டாஸ்மாகினுடைய வருமானம் 48% உயர்ந்திருக்கு. 33,000 கோடியிலிருந்து இன்னைக்கு 50,000 கோடி. ஒரு சாதாரண சின்ன பையனை, குழந்தைக்கு கூட தெரியும் டாஸ்மார்க்கில் மாபெரும் ஊழல் நடந்திருக்கு. அதை இடி கையில் எடுத்து, இடி சும்மா ஆக்ஷன் எடுக்கலீங்கன்னா 47 எஃப்ஐஆர் தமிழ்நாட்டில் டாஸ்மாக் சம்பந்தமாக 47 எஃப்ஐஆர் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அந்த 46 எஃப்ஐஆரை அதிகாரப்பூர்வமாக வைத்து தான் இடி உள்ள வந்திருக்கிறாங்க. இடி அவர்களாக வரலீங்கன்னா தமிழ்நாடு அரசனுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை, வேறு காவல்துறை எல்லாம் பதிவு செய்த 47 எஃப்ஐஆர் அடிப்படையாக வச்சு இசிஐஆர் அப்படிங்கிறவனை தாக்கல் பண்ணி இடி உள்ள வந்திருக்கிறாங்க. இது எஃப்ஐஆரே இல்லாம இடி எப்படி உள்ள வருவாங்கன்னா? மாநில அரசு செஞ்ச தப்ப இடி உள்ள சரி பண்ணும் பொழுது, சரியான நபர்கள் யார் இருக்கிறாங்க, தப்பான நபர்கள் யார் இருக்கிறாங்க நடவடிக்கை எடுக்கும் பொழுது இது எப்படிங்கன்னா அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக மாறும்.